ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்களோட நூருல்லா. இன்றைக்கி சாயங்காலம் தேரா துபாய்க்கு வர வாய்ப்பு கிடச்சிதுங்க. தேரா துபாயில் குறிப்பாக சொல்லணுன்னா நைஃப் அப்படிங்கிற பகுதியில் உள்ள அந்த கடைகளுக்கு வர வாய்ப்பு கிடச்சிது. நைஃப் பகுதியில் ஏகப்பட்ட கடைகள், பலதரப்பட்ட பொருள்கள் வந்து நீங்கள் வாங்கலாம். அந்த நைஃப் சூக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த சூக்குள்ளார போனீங்கன்னா உடைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் பல பொருட்களை வந்து உள்ளுக்குள்ளார நம்ம வந்து தேடி பார்த்து வாங்கலாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அந்த அந்த நைஃப் பகுதியில், இந்த சூக் பகுதிக்கு அருகிலேயே இந்த பார்க்கிங் 1 மணி நேரத்துக்கு 5 திரஹம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நல்ல பெரிய பார்க்கிங், அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் மாதிரி இருக்குங்க. அதை வந்து 5 திரஹம்னு சொல்லிட்டு ப்ராப்பராகவே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது சரின்னு சொல்லிட்டு உள்ளார போய் க்யூவில் நின்று, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, உள்ளார போகிறவங்க ஒன்று ஒன்றா வெளியில் வர்றாங்க. அப்போ லைனில் நின்று ஒரு ஆள் வெளியில் வரப்போ ஒரு ஆள் உள்ளார போகலாம். அந்தளவுக்கு ஒரு கூடுதலான நெருக்கடி இருந்தாலும் பொறுமையாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாருங்கள். நைஃபினுடைய தெய்ரா பகுதியில் உள்ள நைஃபினுடைய அந்த அழகாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், சாலைகள், ஏகப்பட்ட வாகனங்கள், மக்கள், ரொம்ப க்ரௌடடாக. ஈத் ஹாலிடேஸ், பெருநாள் ஹாலிடேஸ் இன்னும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் லீவு. அப்போது இன்றைக்கி ஈவினிங்கு நேச்சுரலி நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது. நிறைய க்ரௌட், நிறைய டிராஃபிக். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு சில பொருள்களை, தேவையான பொருள்களை வாங்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ரொம்பவும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முயற்சி பண்ண முடியல. என்ன காரணம்னா ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குங்க. நிறையா வேர்க்குது. டெம்பரேச்சரும் அதிகம், 38-40 டிகிரி. பகலில் இருந்துச்சு 42. இரவில் அதனுடைய தாக்கம், ஹியூமிடிட்டி அதிகம். சரின்னு சொல்லிட்டு குயிக்காக தேவையான விஷயங்களை முடிச்சுட்டு கடைகளுக்கு உள்ளார உள்ள எங்கே ஏசியை பார்த்தாலும் பூந்துக்கு ஆவலாக இருக்குது. அந்த சைடில் நைஃப் தேரா பகுதிக்கு பக்கத்தில் தானே அந்த இது இருக்கும். ஆக்சுவலாக தோ க்ரூயிஸ், இந்த படகு, மரப்படகு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக வச்சுருப்பாங்க. அந்த பகுதி, அந்த ரோட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை தாண்டி தான் போகிறோம் நாங்கள். ஆக்சுவலாக போகிறப்போ அது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த சைடு துபாயினுடைய, தேரா துபாயினுடைய அந்த சுற்று வட்டார பகுதிகள் பார்க்குறதுக்கு, அந்த விசினிட்டிஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆம்பியன்ஸ், நல்ல ஆம்பியன்ஸோட, ஈத் ஹாலிடேஸினுடைய அந்த இம்பேக்டோட, க்ரௌட் அதிகமாக வந்து நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணுங்க. இந்த ஹாலிடேஸை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து வெளியில் வந்து நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு குயிக்காக முடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் தேரா துபாய் நைஃப் பகுதியிலேருந்து நான் இருக்கிற இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு வந்து சேர்ந்தது. ஆக்சுவலாக இது வந்து பார்க்குறதுக்கு இந்த இடம் நல்லா இருந்ததுனால அதை விண்ட்ஷீல்டில் வச்சுட்டு அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் த சேனல். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் சேனலுடைய லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ண கொடுங்க. மிக்க நன்றி. பார்த்தமைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் கைஸ். அந்த நைஃபினுடைய ஃபோட்டோஸ் தான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட்.